Okay, students, let us start. ஸோ இன்னைக்கு நம்ம லினக்ஸ்ல பார்க்கக்கூடிய கமாண்ட் வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட். ஸ்பெசிஃபிக்காக எனக்கு எரர் வந்துச்சுனாவோ இல்லை என் அப்ளிகேஷன் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சுனாவோ நம்ம லாக் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணுவோம். லாக் ஃபைல் அப்படிங்கிற ஃபைல் இருக்கும். அந்த லாக் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்டு சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். எரருங்கிற வேர்டோ, எக்ஸெப்ஷன், டைம் அவுட், ஃபெயில்டு டு கனெக்ட், ஸோ இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ்வலா அந்த லாக் ஃபைல் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த லாக் ஃபைலோட கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். உள்ள போனீங்க அப்படின்னா 4 லைன்ஸ் 5 லைன்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதுக்கான கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ அப்படி கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஃபைல்ஸ்ல நீங்க ஒரு பர்டிகுலர் வேர்டை செக் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க மோர் கமாண்ட் யூஸ் பண்ணலாம், லெஸ் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்படி யூஸ் பண்ணீங்கனாலும் நீங்க ஸ்பெசிஃபிக் கண்டென்ட்டை செக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த ஸ்பெசிபிக் வேர்டை நான் வந்து செக் பண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் grep கமாண்ட். அப்போ grep அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்கு, grep கமாண்ட். ஓகே, ஸோ இந்த grepக்கு அப்ரிவேஷன் என்னன்னா குளோபல் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். குளோபல் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இந்த grep கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் தி பேட்டர்ன் இன் எ ஃபைல். இது ஏன் நம்ம பேட்டர்ன்னு சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் புரிஞ்சிடும். ஏன் நீங்க வேர்ட்னு சொல்லலாம், ஓகே, இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரிங்னு சொல்லலாம். இது ஏன் நம்ம பேட்டர்ன்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்றோம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் புரிஞ்சிடும். இப்போ அதுவே நமக்கு விண்டோஸ் இருக்கு. லெட்ஸ் டேக் ஐ ஹேவ் விண்டோஸ். இப்போ விண்டோஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐ ஹேவ் சம் கண்டென்ட். இதுல ஸ்பெசிஃபிக்கா நான் என்ன பண்றேன், ஆர்டிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு தேடணும். அப்போ நான் கண்ட்ரோல் எஃப் கொடுக்குறேன். ஸோ கண்ட்ரோல் எஃப் கொடுத்தோம்னா ஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா உங்களுக்கு ஆர்டிஎஸ் எங்கெங்க இருக்கோ அதை கிராஃபிக்கலா வந்து பார்த்து நான் காமிக்குது, ப்ளூ கலர்ல வந்து பார்த்து நான் காமிக்குது. இப்போ எனக்கு லினக்ஸ்ல அதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா பை யூசிங் த grep கமாண்ட். grep கமாண்டை யூஸ் பண்ணி எனக்கு ஸ்பெசிஃபிக்கா நீங்க என்ன வேர்டு கொடுக்குறீங்களோ, என்ன பேட்டர்ன் கொடுக்குறீங்களோ அந்த பேட்டர்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துட்டு வரும். ஓகே, ஸோ இதுக்கு சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா grep. ஓகே, ஸோ யூ கேன் கிவ் ஆப்ஷன்ஸ். நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அந்த வேரியஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம். அதுக்கப்புறம் கோட்ஸ்குள்ளார யூ கேன் கிவ் த பேட்டர்ன். உங்களுக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ அந்த பேட்டர்ன் கொடுத்துக்கலாம். இந்த கோட்ஸ் மேண்டேட்டரி கிடையாது, நீ கண்டிப்பா இந்த கோட்ஸ் கொடுக்கணுங்கிறது கிடையாது, இந்த கோட்ஸ் ஆப்ஷனல் தான். ஓகே, பட் கொடுத்து கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரியும். ஓகே, ஸோ grep ஆப்ஷன், ஓகே, தென் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃபைனலி வி ஹாவ் டு மென்ஷன் த ஃபைல் நேம். ஓகே, திஸ் இஸ் த பேசிக் சின்டாக்ஸ் ஆஃப் grep கமாண்ட். ஓகே, லெட்ஸ் see ஒன் பை ஒன். இப்போ எனக்கு இங்க ஃபைல் இருக்கு. ஐம் ஹேவிங் த ஃபைல் கால்டு grep.txt. ஸோ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ grep.txt. ஓகே, ஐம் ஹேவிங் grep.txt ஃபைல். இந்த grep.txt ஃபைலுக்குள்ளார எனக்கு நிறைய லைன்ஸ்ல எனக்கு யூனிக்ஸ்ங்கிற வேர்டு இருக்கு. எனக்கு இங்க யூனிக்ஸ் இருக்கு, இங்க யூனிக்ஸ் லினக்ஸ் இருக்கு. ஓகே, இங்க யூனிக்ஸ் பேட்டர்ன் இருக்கு. தென் யூ கேன் சி யூனிக்ஸ் ஹியர். இங்கே யூனிக்ஸ் பேட்டர்ன் இருக்கு, இங்கே யூனிக்ஸ் பேட்டர்ன் இருக்கு, பட் இட் இஸ் இன் டிஃப்ரெண்ட் கேஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, ஸோ இங்க ஒரு யூனிக்ஸ் பேட்டர்ன் இருக்கு. ஸோ லைக் தட் வி ஹேவ் மல்டிபிள் யூனிக்ஸ் பேட்டர்ன். அப்போ யூனிக்ஸ்ங்கிற வேர்டு எனக்கு டிஃப்ரெண்ட் லைன்ஸ்ல இருக்கு. இங்கேயும் இருக்கு பாருங்க யூனிக்ஸ், பட் இந்த டிஃப்ரெண்ட் கேஸ். இது அப்பர் கேஸ்ல இல்லை, லோவர் கேஸ்ல இல்லை, மிக்சட் கேஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், இப்போ grep அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்துறேன். இப்போ நான் எந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. ஓகே, கோட்ஸ் மேண்டேட்டரி கிடையாது, சும்மா ஜஸ்ட் நீங்க grep யூனிக்ஸ் தென் ஃபைல் நேம் grep.txt. ஸோ இப்போ ஐம் கெட்டிங் சம் அவுட்புட். இந்த அவுட்புட்ல பாருங்க, ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் வந்து பார்த்து யூனிக்ஸ்ங்கிற வேர்டு இருந்துச்சு, எனக்கு எடுத்து வந்துருச்சு. நெக்ஸ்ட் லைன்ல பாருங்க யூனிக்ஸ்ங்கிற வேர்டு இல்லை, அது எடுத்துட்டு வரல, அந்த லைனை எனக்கு டிஸ்பிளே பண்ணல. நெக்ஸ்ட் லைன்ல தேர்ட் லைன்ல யூனிக்ஸ் லினக்ஸ்னு சொல்லிட்டு இருந்துச்சு, யூனிக்ஸ் லினக்ஸ். ஓகே, இதுதான் நம்ம பேட்டர்ன்னு சொல்லுவோம். பேட்டர்ன் அப்படின்னா இதே பேட்டர்ன், எனக்கு இதே பேட்டர்ன்ல டேபிள் வேணும், இதே பேட்டர்ன்ல ஷர்ட் வேணும், எனக்கு இதே பேட்டர்ன்ல லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொல்றேன் பாத்தீங்களா. எக்ஸாக்டா அது இல்லைனாலும் எனக்கு யூனிக்ஸ் லினக்ஸ் இருந்தாலும் எடுத்து வந்துடும், லினக்ஸ் யூனிக்ஸ் இருந்தாலும் எடுத்து வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் பேட்டர்ன் சொல்லுவோம். எப்படின்னா
இப்போ யூனிக்ஸ் லினக்ஸ் இருந்தாலும் எடுத்துட்டு வரும், லினக்ஸ் யூனிக்ஸ் இருந்தால் எடுத்துட்டு வந்துடும், லினக்ஸ் யூனிக்ஸ் லினக்ஸ் இப்படி இருந்தாலும் எடுத்துட்டு வந்துடும். ஓகே, ஏன்னா எனக்கு பேட்டர்ன் மேட்ச் ஆகுது இல்ல, யூனிக்ஸ் அப்படிங்கிறது மேட்ச் ஆகுது இல்ல. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பேட்டர்ன். இதை என்ன சொல்றோம், நம்ம பேட்டர்ன் அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ அதனால இந்த grep கமாண்ட் வந்து பேட்டர்ன் மேட்ச் ஆன லைன்ஸ் எடுத்துட்டு வந்துடும். ஓகே, இல்லைங்க சார் எனக்கு எக்ஸாக்டா யூனிக்ஸ்ங்கிற வேர்டு இருக்கிறத மட்டும்தான் எடுத்துட்டு வரும். ஐ வாண்ட் டு கெட் ஒன்லி த எக்ஸாக்ட் வேர்டு. அதுக்கு பேர் என்ன சொல்லணும், ஹோல் வேர்டு. ஹோல் வேர்டு யூனிக்ஸ் இருக்கிறதுல அது மட்டும் தான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா யூ ஷுட் கிவ் த ஆப்ஷன்ஸ். ஓகே, ஆப்ஷன் வந்து -w. -w ரெப்ரசன்ஸ் ஹோல் வேர்டு. ஹோல் வேர்ட்னா யூனிக்ஸ்னு எக்ஸாக்டா இருக்கிற நேம் மட்டும் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு அர்த்தம். நவ் யூ கேன் சி எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துருச்சு. ஸோ தேர்ட் லைன் எனக்கு இப்போ ஸ்கிப் பண்ணிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் லைன் வந்து யூனிக்ஸ்கிற பேட்டர்ன் இருக்கு, அது எடுத்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க யூனிக்ஸ்கிற பேட்டர்ன் வந்து இந்த லைன்ல இருக்கு. ஓகே, ஸோ அந்த லைன் கிடைச்சிருக்கு. காட் இட். பட் இங்க யூனிக்ஸ்ங்கிற வேர்டு இன்னுமே நிறைய இடத்துல இருக்கு, பட் இந்த டிஃப்ரெண்ட் கேசஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம யூனிக்ஸ்ல எழுதக்கூடிய கமாண்ட் எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். அதுவும் இல்லாம நீங்க ஏதாவது சர்ச் பண்றீங்க அப்படின்னா அதுவுமே கேஸ் சென்சிட்டிவ் தான். அதனால நீங்க இங்க லோவர் கேஸ் ஆஃப் யூனிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனாலதான் லோவர் கேஸ் ஆஃப் யூனிக்ஸ் மட்டும் எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. இல்ல எனக்கு இந்த இடத்துல லோவர் கேஸ் ஆஃப் யூனிக்ஸ் எடுத்துட்டு வரணும், அப்பர் கேஸ் ஆஃப் யூனிக்ஸ் எடுத்துட்டு வரணும், மிக்சட் கேஸ் ஆஃப் யூனிக்ஸ் எனக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னா என்னங்க சார் பண்றது? ஐ கேன் யூஸ் ஆப்ஷன், எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஐ கொடுத்தோம் அப்படின்னா இக்னோர் கேஸ். ஐ ரெப்ரசன்ஸ் இக்னோர் கேஸ். கேஸை வந்து இக்னோர் பண்ணிருங்க. அப்பர் கேஸ், லோவர் கேஸ், மிக்சட் கேஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம், எனக்கு யூனிக்ஸ் இருந்தாவே எடுத்துட்டு வந்துருங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ நவ்சி எனக்கு இந்த யூனிக்ஸ் இருக்கு, இங்க யூனிக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கு, அப்பர் கேஸ் ஆஃப் யூனிக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கு, லோவர் கேஸ் ஆஃப் யூனிக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கு, அண்ட் மிக்சட் கேஸ் ஆஃப் யூனிக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கு. காட் இட். ஓகே, இப்போ எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகுது இல்ல, இந்த அவுட்புட் பிரிண்ட் ஆகும்போது எனக்கு பக்கத்துல லைன் நம்பரோட பிரிண்ட் ஆகும். இப்போ எந்தெந்த லைன்ல யூனிக்ஸ் பேட்டர்ன் மேட்ச் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் லைன், ஃபோர்த் லைன், ஃபிஃப்த் லைன், நைன்த் லைன், இந்த மாதிரி எந்தெந்த பேட்டர்ன்லாம் எந்தெந்த லைன்லலாம் இந்த யூனிக்ஸ் பேட்டர்ன் மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா யூ கேன் மென்ஷன் என். ஓகே, என் சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கு லைன் நம்பர் வந்து எக்ஸ்ட்ரா காமிக்கும். ஃபர்ஸ்ட் லைன், ஃபோர்த் லைன், செவன்த் லைன், எயித், நைன்த் அண்ட் 13th லைன், இந்த லைன்லலாம் எனக்கு யூனிக்ஸ் பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லி லைன் நம்பரோட நீங்க வந்து பிரிண்ட் பண்ணலாம். Got it? You can print using the line number. Okay. Okay. இப்போ எனக்கு யூனிக்ஸ்ங்கிற வேர்டை தவிர மற்ற எல்லாமே காமிக்கணும். யூனிக்ஸ்ங்கிற வேர்ட் எனக்கு ஹோல் வேர்டு. ஓகே, இல்லைன்னா யூனிக்ஸ்ங்கிற வேர்டே எனக்கு வேண்டாம் அப்படின்னா யூ கேன் யூஸ் W. யூனிக்ஸ்ங்கிற வேர்டு எனக்கு எங்கேயுமே இருக்கக்கூடாது. யூனிக்ஸ்ங்கிற வேர்டு எனக்கு வேண்டாம், அது இக்னோர் கேஸ். ஓகே, கேஸ் இக்னோர் பண்ணிருங்க. யூனிக்ஸ்ங்கிற வேர்டு வந்து அப்பர் கேஸாகவும் இருக்கலாம், லோவர் கேஸாகவும் இருக்கலாம், மிக்சட் கேஸாகவும் இருக்கலாம். எக்ஸ்ட்ரா யூ கேன் புட் லைன் நம்பர். லைன் நம்பரும் எனக்கு போட்டு காமிச்சிருங்க. ஓகே, லைன் நம்பர் மேண்டேட்டா வேணும்னு வச்சுக்கலாம், அதர்வைஸ் நாட் ரெக்வயர்ட். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆப்ஷன் எந்த ஆப்ஷனுமே மேண்டேட்டரி கிடையாது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு எக்ஸப்ட் யூனிக்ஸ் பேட்டர்ன் மேட்ச் ஆயிருக்க லைன் மட்டும் வேணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் வி. ஓகே, ஸோ வி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த யூனிக்ஸ் பேட்டர்ன் மேட்ச் ஆகிற லைன்ஸ் தவிர ரிமைனிங் லைன்ஸ் எல்லாமே எனக்கு இப்போ காமிக்குது. ஸோ பிஃபோர் தட் உங்களுக்கு யூனிக்ஸ் பேட்டர்ன் மேட்ச் ஆயிருக்க லைன் மட்டும் தான் காமிச்சது. அதில் நம்ம வேரியஸ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம். -i இக்னோர் கேஸ் யூஸ் பண்ணோம், -w ஹோல் வேர்டு தான் யூஸ் பண்ணோம். பட் இங்க -v அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹியர் ஐ யூஸ்ட் -v. இந்த -v ஆப்ஷன் என்ன பண்ணுதுன்னா, ஓகே, நீங்க யூனிக்ஸ்ங்கிற பேட்டர்ன் மேட்ச் ஆகிற தவிர மற்ற எல்லா லைனையும் டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்போ இங்க யூனிக்ஸ்ங்கிற பேட்டர்ன் மேட்ச் ஆயிருக்க லைன் தவிர மற்ற எல்லா லைனும் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே, ஸோ நவ் எனக்கு யூனிக்ஸ்ங்கிற பேட்டர்ன் கேஸ் இக்னோரோட எனக்கு வேணும். ஓகே, இக்னோர் கேஸ் ஹோல் வேர்டு வேணும் அப்படின்னா W யூஸ் பண்ணிக்கலாம், பட் எனக்கு இப்போ வேண்டாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ்ங்கிற பேட்டர்ன் மேட்ச் ஆயிருக்க லைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம் லைன்ஸ் இருக்கு. ஹியர் ஐ வாண்ட் டு கவுண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் தட் ஆர் மேட்சிங் யூனிக்ஸ். ஓகே, யூனிக்ஸ்ங்கிற பேட்டர்ன் மேட்ச் ஆயிருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வரும். 5 லைனா, 10 லைன், 20 லைன்ஸ், வாட் எவர் லைன்ஸ்.
அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can use -c. -c represents count number of lines. எத்தனை லைன் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7. ஓகே, அப்போ -cங்கிற ஆப்ஷன் it count the total number of lines, not total number of Unix word. சிலர் தப்பா நினைச்சுக்குவாங்க. -c என்ன பண்ணும் அப்படின்னா டோட்டலா இங்க எத்தனை யூனிக்ஸ் வேர்டு இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 9 இருக்கு. அப்ப இங்க 9 காமிக்குமான்னு சொல்லி கேட்டா no. The proof is here. Okay, so it displays the total number of lines, not the total number of Unix word. Unixங்கிற பேட்டர்னை டோட்டல் காமிக்காது, லைன் தான் வந்து காமிக்கும். அந்த லைன்ல எத்தனை யூனிக்ஸ் இருந்தாலும் சரி, அது ஒரு லைன்னா ஒரு லைன் கவுண்ட் தான். ஓகே, -c means count the total number of lines. So then, okay, இப்போ இந்த ஃபைல் நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன், cat grep.txt. so here you can see எனக்கு நிறைய லைன்ஸ் இருக்கு. ஓகே, I'm having a lot of lines. எனக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த லைன் ஸ்டார்டிங்ல யூனிக்ஸ்ங்கிற கீவேர்ட் இருக்கோ அந்த லைன் மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணும். I want to display the line that are starting with Unix. அப்போ என்ன பண்ணலாம்னா, ஓகே, ஸோ பாருங்க, grep command. ஸோ நான் என்ன பண்றேன், கோட்ஸ் கொடுத்துருக்கேன். கோட்ஸ் மேண்டேட்டரி கிடையாது, நான் கொஞ்சம் விசிபிளுக்காக கோட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ யூ கேன் யூஸ் cap Unix. ஓகே, ஸோ grep.txt. ஸோ இந்த சிம்பிளுக்கு பேரு cap. இந்த சிம்பிளுக்கு பேரு cap. ஓகே, ஷிஃப்ட் கொடுத்து அந்த 6 எழுத்துனீங்கன்னா வரும். ஓகே, ஷிஃப்ட் 6ங்கிற நியூமரிக் வேர்டு இருக்குல்ல உங்களோட கீபோர்ட்ல, ஷிஃப்ட் 6 கொடுத்தீங்க அப்படின்னா கேப் வரும். ஓகே, கேப்னா தலையில போடுற தொப்பி மாதிரியே இருக்கு பாத்தீங்களா, அதனாலதான் கேப். ஓகே, அப்ப கேப் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் ஆஃப் த லைன். அப்போ ஸ்டார்டிங் ஆஃப் த லைன்ல உங்களுக்கு யூனிக்ஸ்ங்கிற கீவேர்டு வந்து இருக்கு. அப்போ எங்கெங்கெல்லாம் ஸ்டார்டிங் ஆஃப் த லைன்ல யூனிக்ஸ் கீவேர்டு இருக்கோ எனக்கு அந்த லைன்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணிருக்கு. ஓகே, இஃப் ஐ வாண்ட் டு பிரிண்ட் the exact word, you can use -w. whole word வேணும்னா -w யூஸ் பண்ணிக்கோங்க. if you want to count total number of lines, you can use c. so totally 2 lines இருக்கு. டோட்டலா உங்களுக்கு 2 lines வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு. hope you everyone can able to understand. அப்ப capனா starting of the line. இப்ப அதுவே நான் என்ன பண்றேன், I'm just removing all the options. எனக்கு cap கொடுக்காம இந்த suffixல, இதுக்கு முன்னாடி prefixல நம்ம cap கொடுத்தோம், suffixல நான் டாலர் கொடுத்தேன் அப்படின்னா it represents the ending of the line. okay, capனா starting of the line. if I put dollar in suffix of the word, அந்த வேர்ட்ல suffixல நான் டாலர் கொடுத்தேன் அப்படின்னா it represents the ending of the line. அப்ப அந்த லைன் எண்டிங்ல யூனிக்ஸ்ல இருக்க கீவேர்டை காமிக்கும். ஓகே, so if I give cap dollar, cap டாலர்னு சொல்லி கொடுத்துறேன் அப்படின்னா அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன, கேப்புக்கு அப்புறம் which means starting of the line எதுவுமே இல்லை, அதுக்கப்புறம் டாலருக்கு முன்னாடி எனக்கு எந்த கேரக்டர் நான் மென்ஷன் பண்ணல. அப்ப அந்த லைன் எம்டி லைன், ஸ்டார்டிங்ல எதுவும் இல்லை எண்டிங்லயும் எதுவும் இல்லை அப்படின்னா that represents empty line. this is the famous interview question, how to display the empty lines in a file. ஓகே, ஸோ எம்டி லைன்ஸ் வந்து ஒரு ஃபைலுக்குள்ள நம்ம எப்படி டிஸ்பிளே பண்றது. ஸோ இப்போ grep கமாண்ட் யூஸ் பண்ணி கேப் டாலர் கொடுத்தோம் அப்படின்னா எம்டி லைனை வந்து டிஸ்பிளே பண்ணும். கேப்னா ஸ்டார்டிங் ஆஃப் த லைன், டாலர்னா வந்து எண்டிங் ஆஃப் த லைன். ஸோ இப்போ கவுண்ட் பண்ணணும், ஐ நீட் டு கவுண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்டி லைன்ஸ்னா -c கொடுத்தீங்கன்னா 2 lines. if you want to print the line number, I don't want to count, okay, எந்தெந்த லைன்ல எம்டியா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா you can use -n கொடுத்தீங்க அப்படின்னா you can see the empty lines. okay, okay, ஓகே. இப்போ பாருங்க, இப்போ எனக்கு எரர்ங்கிற கீவேர்டை ஐடென்டிஃபை பண்ண இல்ல யூனிக்ஸ்ங்கிற கீவேர்டை ஐடென்டிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்க.
I want to identify the keyword Unix. இப்போ நான் grep.txt ஃபைலுக்குள்ள யூனிக்ஸ்ங்கிற கீவேர்டை நான் ஐடென்டிஃபை பண்ணேன். நவ் ஐ வாண்ட் டு செக் இன் டூ டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ். ரெண்டு ஃபைல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். grep.txt ஃபைல்ல யூனிக்ஸ்ங்கிற கீவேர்ட் இருக்காங்கிறத பார்க்கணும். grep1.txt ஃபைலுக்குள்ளார யூனிக்ஸ்ங்கிற கீவேர்ட் இருக்காங்கிறத செக் பண்ணணும். ஸோ இன் திஸ் கேஸ் வாட் ஐ ஹாவ் டு டூ, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா grep, ஓகே, ஸோ யூனிக்ஸ்ங்கிற கீவேர்ட் கொடுத்துட்றேன். ஆஸ் ஐ டோல்ட் earlier, quotes is not mandatory. ஸோ grep.txt, grep1.txt. அப்போ grep கமாண்டுக்கு மல்டிபிள் ஃபைல்ஸை இன்புட்டா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ், ஆப்வியஸ்லி எஸ். அப்ப இங்க சொல்லிடுச்சு பாருங்க, grep.txt இங்க எங்கெல்லாம் யூனிக்ஸ் இருக்கு, grep1.txt இங்க எங்கெல்லாம் யூனிக்ஸ் இருக்கு. ஸோ அடிஷ்னலி ஐ எம் கிவிங் -n கொடுத்துட்டேன் அப்படின்னா பிரிண்ட் வித் லைன் நம்பர். அப்போ grep.txt குள்ளார எனக்கு எந்தெந்த லைன்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்கு, grep1.txt எந்தெந்த லைன்ஸ்லாம் எனக்கு யூனிக்ஸ்ங்கிற கீவேர்ட் பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத காமிக்குதுங்க. அப்போ grep கமாண்டுக்கு மல்டிபிள் ஃபைல்ஸை இன்புட்டா பாஸ் பண்ணலாங்கிறது இப்போ நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, நவ் another scenario. I don't know the file name. எனக்கு ஃபைல் நேமே தெரியாது. I want to identify in which file the error is placed. எனக்கு ஃபைல் நேம் தெரியாது, எனக்கு எந்த ஃபைல்ல எரர்ங்கிற வேர்டு இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு இங்க டோட்டலா வந்து 6 ஃபைல்ஸ் இருக்கு, 3 டைரக்டரிஸ் இருக்கு. அப்போ நான் grep கமாண்ட் கொடுத்துட்டு grep error, so a.txt, b.txt, ஸோ இப்படி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா நான் என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா ஃபைல்ஸையும் நான் வந்து கொடுக்கணும். ஸோ இட் வில் டேக் சம் டைம். அப்போ எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு கரண்ட் டைரக்டரிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணணும். கரண்ட் டைரக்டரிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸ்லையும் வந்து செக் பண்ணணும். அப்போ கரண்ட் டைரக்டரிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸ்லையும் செக் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் மென்ஷன் ஸ்டார். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார் ரெப்ரசன்ட்ஸ் ஆல் த ஃபைல்ஸ் இன் த கரண்ட் டைரக்டரி. இதுவே நான் star.txt சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் செக் ஒன்லி இன் த txt ஃபைல்ஸ். ஓகே, இப்போ அதுவே g star அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் செக் ஒன்லி த ஃபைல் ஸ்டார்டிங் வித் g. அப்போ இங்க என்ன பண்றேன், நான் ஸ்டார்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ எரர்ங்கிற கீவேர்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து a.txtங்கிற ஃபைலுக்குள்ளார எரர்னு சொல்லியிருக்கு. அடிஷ்னலா என்ன காமிக்குது, d1ங்கிறது டைரக்டரி நான் செக் பண்ண மாட்டேன், d2 இஸ் ஆல்சோ a டைரக்டரி, d3 இஸ் ஆல்சோ a டைரக்டரின்னு சொல்லிடுச்சு. அப்போ ரியல் டைம்ல உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 100 ஃபைல்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10 ஃபைல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எரர்ங்கிற வேர்டு வந்து இருக்கு. அதே எரர்ங்கிற வேர்டு வந்து ஒவ்வொரு ஃபைல்லையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு 100 to 200 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ உங்களோட டிஸ்பிளேல ரொம்ப அதிகமான கண்டென்ட் வருமா, உங்களால ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எந்த ஃபைல்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இஃப் யூ வாண்ட் டு பிரிண்ட் த ஃபைல் நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் -l ஆப்ஷன். -l ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பிரிண்ட் ஒன்லி த ஃபைல் நேம், இட் வாண்ட் டு கிவ் த டெக்ஸ்ட் கண்டென்ட். இப்போ a.txt ஃபைலுக்குள்ளார என்ன இருக்குன்னு பார்க்கலாம். a.txt ஃபைலுக்குள்ளார எனக்கு 2 லைன் தான் இருக்கு. ஒன்னு ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு, ஒன்னு எரர் இருக்கு. அப்போ நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம் a.txt ஃபைலுக்குள்ளார எரர். ஓகே ஃபைன், a.txt. பட் இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் அதிகமா இருந்து, நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ்ல எரர் அதிகமா இருந்து, ஓகே, ஸோ ஒவ்வொரு ஃபைல்ஸ்குள்ளாரையும் நம்பர் ஆஃப் லைன்ஸ்ல எரர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டிஸ்பிளேல டெர்மினல்ல ரொம்ப அதிகமான வந்து ஃபைல் பிளேஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் நீங்க -lங்கிற ஆப்ஷனை கொடுத்து ஃபைல் நேமை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லாவே grep கமாண்ட்ல -lங்கிற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபைல் நேமை டிஸ்பிளே பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, grep -l யூனிக்ஸ்ங்கிற கீவேர்ட்ல grep.txt சொல்லி கொடுத்தா இட் வில் டிஸ்பிளே ஒன்லி த grep.txt.
அப்ப அதுல பேட்டர்ன் மேட்ச் ஆயிருக்கு, அதனால grep.txtங்கிற ஃபைல் எனக்கு வந்திருக்கு. இஃப் த பேட்டர்ன் இஸ் நாட் மேட்ச், அந்த எனக்கு ஃபைல் நேம் வராது. ஓகே, பட் இந்த கேஸ்ல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் இந்த கேஸ்ல -l யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் இந்த கேஸ்ல we already know grep.txt ஃபைல் நேம். பட் எனக்கு இங்க வந்து பண்ணது grep.txtங்கிற ஃபைல் நேம் எனக்கு தெரியாது. I don't know the file name. அப்போ grep -l, I mention the error keyword, then I'm mentioning the star. Star represents check all the files in the current directory. Got it? Okay, now listen. இப்போ நான் என்ன பண்றேன், D1 குள்ளார, D2 குள்ளார, D3 குள்ள போறேன். இங்க எனக்கு எந்த ஃபைல் இல்ல. I'm going to create a new file. Okay, so sample.log இதுக்குள்ள என்ன பண்ணிடுறேன், exception ஒரு keyword வச்சிடுறேன். Now assume that, okay, so desktop இல்லையா? Okay. So now assume that I am in the user home directory. எங்க இருக்கேன், user home directoryல இருக்கேன். இப்போ எனக்கு exceptionங்கிற ஒரு keyword இருக்கு. exceptionங்கிற ஒரு keyword இருக்கு, அது எந்த ஃபைல்ல இருக்குன்னு தெரியல. இப்போ என்னோட சஸ்பெக்ட் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த 9 ஃபைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, 9 ஃபைல்ஸ்ல 3 டைரக்டரிஸ் போயிடுச்சு. ஸோ 6 ஃபைல்ஸ் இருக்கு. என்னோட சஸ்பெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 ஃபைல்ஸ்ல மட்டும் இல்ல, மேபி இந்த டைரக்டரிக்குள்ளார நிறைய ஃபைல்ஸ் இருக்கு, D1 குள்ளார நிறைய ஃபைல்ஸ் இருக்கு, இதுக்குள்ளார D2 இருக்கு. இப்போ D1 குள்ளார D2 இருக்கு, அதுக்குள்ள நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. வெளியில D2 ஒன்று இருக்கு, அதுக்குள்ள நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. இங்க D3 இருக்கு, அதுக்குள்ள நிறைய டைரக்டரி இருக்கு. ஓகே, அப்போ நான் இங்கிருந்து செக் பண்ணனேன் அப்படின்னா எனக்கு ஹோலா இந்த டைரக்டரி, கரண்ட் டைரக்டரி அண்ட் ஆல்சோ த சப் டைரக்டரி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப் டைரக்டரி, அதுக்குள்ள இருக்க சப் டைரக்டரின்னு சொல்லிட்டு என்டையரா ஸ்கேன் பண்ணணும். அப்ப ஸ்டார் கொடுத்த இதுக்கு முன்னாடி star will check only in the current directory. Star will check only in the current directory. If I want to check in current directory and also in subdirectory, current directory குள்ளாரையும் செக் பண்ணும், சப் டைரக்டரி குள்ளாரையும் வந்து பார்த்து செக் பண்ணும். அப்போ நம்ம என்ன கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ கேன் யூஸ் த கமாண்ட் கால்டு சேம் grep தான் யூஸ் பண்ணணும். யூ கேன் யூஸ் அடிஷனல் ஆப்ஷன் -r. -r -rனா ரெக்ரெசிவ் சர்ச் அப்படின்னு அர்த்தம். ரெக்ரெசிவ்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமை அதே ப்ரோக்ராம்லயே கால் பண்றதுக்கு பேர் தான் ரெக்ரெசிவ் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, ரெக்ரெசிவ் சர்ச் நம்ம சொல்லுவோம். தென் யூ கேன் மென்ஷன் த பேட்டர்ன் எக்ஸெப்ஷன். ஓகே, எக்ஸெப்ஷனுங்கிற ஒரு பேட்டர்ன் வரணும். இப்போ இந்த இடத்துல ஸ்டார் யூஸ் பண்ணலாமானா, நோ, யூ ஷுட் நாட் யூஸ் ஸ்டார் ஹியர். ஸ்டார் வில் செக் ஒன்லி இன் த கரண்ட் டைரக்டரி. டோன்ட் யூஸ் ஸ்டார் இஃப் யூ மென்ஷன் -r. -r கொடுத்தீங்கன்னா ஸ்டார் யூஸ் பண்றதுக்கு வேலை இல்லை. இஃப் நான் எக்ஸிக்யூட் பண்றேன், இப்போ பாருங்க b.txt ஃபைலுக்குள்ளார என்ன இருக்கு, எக்ஸெப்ஷன் இருக்கு. செக் பண்ணிடலாமா? கரண்ட் டைரக்டரிக்குள்ளார b.txt ஃபைலுக்குள்ளார, சாரி நாட் a.txt, b.txt, b.txt ஃபைலுக்குள்ளார எக்ஸெப்ஷன் இருக்கு. தென் I can go to D1, D2, D3, இங்க போயிட்டு நான் லிஸ்ட் பண்றேன். ஓகே, ஸோ cat sample.txt, இதுல பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கு, எக்ஸெப்ஷன்ங்கிற கீவேர்டு வந்துருக்கு. ஸோ -r for recursive search, it will check current directory and also in subdirectory. ஓகே, இந்த grepல இன்னும் நிறைய வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. we'll discuss one by one. எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். So again I'm having the same grep command. So எனக்கு grep command, grep file இருக்கு. ஓகே, grep.txt. இப்போ எனக்கு இங்க solaris அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்கு. I want to get the solaris. யூஸ்வலா என்ன பண்ணுவோம், solaris grep.txt. So solaris is displaying 2 different lines. ஓகே, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சொலாரிஸ்ங்கிற வேர்ட் இருக்கு, அது 2 different லைன்ல இருக்கு. ஐ வில் print the line number as well. -n print the line number. அப்போ எங்கெங்கெல்லாம் சொலாரிஸ்ங்கிற வேர்ட் இருக்கோ அந்த வேர்ட் எல்லாத்தையும் லைனை பிரிண்ட் பண்ணிட்டீங்க. பட் அடிஷ்னலி ஐ வாண்ட் டு பிரிண்ட்
extra 2 lines below the file, below the line. அந்த லைனுக்கு கீழே எக்ஸ்ட்ரா 2 lines 3 lines 4 lines, that is depends on your requirement. எங்கெங்கெல்லாம் சொலாரிஸ்ங்கிற பேட்டர்ன் மேட்ச் ஆகுதோ அதுக்கு கீழே எனக்கு 2 lines வந்து பாத்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே பண்ணும். தென் வாட் யூ கேன் கிவ் A2. ஓகே, ஸோ A2ன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா A2ன்னு ஆஃப்டர்னு அர்த்தம். அப்போ இது 9th லைன்ல இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் சொலாரிஸ் 9th லைன் இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் 2 lines வந்து பார்த்து எக்ஸ்ட்ரா காமிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 10th லைன்லயே மறுபடியும் சொலாரிஸ் இருக்கு, நெக்ஸ்ட் 2 lines காமிச்சிருச்சு. ஸோ பெட்டர் ஐ எம் யூசிங் த ஃபெடோரா, இல்லைன்னா ஃபெடோரா யூஸ் பண்ணிக்கலாம். So Fedora is in which line? Fedora is in 11th line. எனக்கு A2ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, A2 ஆஃப்டர் 2ன்னு அர்த்தம். அப்போ A2ன்னு சொல்லி கொடுத்தா அப்படின்னா ஃபெடோராக்கு கீழே எக்ஸ்ட்ரா 2 lines வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர். ஓகே, இப்போ A3ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃபெடோரா கீழே எங்கெங்கெல்லாம் பேட்டர்ன் மேட்ச் ஆகுதோ அது கீழே எக்ஸ்ட்ரா 2 lines 3 lines ஏன்னா ஆஃப்டர். ஸோ இஃப் ஐ கிவ் B2ன்னு சொல்லி கொடுத்தா அப்படின்னா பிஃபோர் 2 lines. Before 2 lines. Okay, but you should give uppercase of A, uppercase of B. If I give uppercase of C கொடுத்தேன் அப்படின்னா it will display above 2 lines and below 2 lines. Okay, so we have lot of options in grep command. So இது எல்லாமே நமக்கு log searchக்கு யூஸ் ஆகும். Got it? Okay. Now listen. இப்போ மல்டிபிள் ஃபைல்ஸை யூஸ் பண்ணி செக் பண்ணீங்க. கரண்ட் டைரக்டரிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸையும் வந்து பார்த்து செக் பண்ணீங்க. கரண்ட் டைரக்டரி சப் டைரக்டரிக்குள்ள இருக்க ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ண -r ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம் அதுக்கு. இது வரைக்கும் நீங்க சிங்கிள் பேட்டர்னை தான் செக் பண்ணிருக்கீங்க. இஸ் திஸ் பாசிபிள் டு செக் மல்டிபிள் பேட்டர்ன்? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? grep fedora grep.txt ஒரு பேட்டர்ன் தான் செக் பண்ணோம். Now I want to check Fedora and Solaris in a single command. சிங்கிள் கமாண்ட்ல ஃபெடோரா சோலாரிஸ்ங்கிறத நான் செக் பண்ணணும். எப்படின்னு சார் செக் பண்றது? ஸோ இங்க கமா கொடுக்க கூடாது. கமா கொடுத்தீங்கன்னா இட் won't consider this is a separate pattern and சோலாரிஸும் ஃபெடோராவும் தனித்தனி பேட்டர்ன் இல்ல. யூ ஆர் ட்ரைங் டு ஐடென்டிஃபை ஃபெடோரா கமா சோலாரிஸ்னு ஒரு வேர்டு இருக்கு போல இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணிடும். இது செப்பரேட் பண்ணாது. செப்பரேட் பண்ணாதுன்னா ஃபெடோரா தனி வேர்டு, சோலாரிஸ் தனி வேர்டுன்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணாது, அதுக்கு தெரியாது. யூ ஆர் ட்ரைங் டு சர்ச் ஃபெடோரா கமா சோலாரிஸ், இது ஒரு வேர்டு போல இருக்கு, இது ஃபுல்லாமே ஒரு வேர்டு போல இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இது செப்பரேட் வேர்ட், இது செப்பரேட் வேர்ட் அப்படின்னு நீங்க பிரிக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் த பைப். அப்போ இந்த 2 பேட்டர்ன்ஸை வந்து செப்பரேட் பண்றதுக்கு யூ ஷுட் யூஸ் த பைப். Please don't consider the pipe symbol first output of first command will be given to input of next command. இந்த கான்செப்ட் இதுக்குள்ள கிடையாது. grep கமாண்டுக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பைப் சிம்பல் யூஸ் பண்ணலாம். நான் லாஸ்ட்ல வந்து பண்ண 2-3 சினாரியோ சொல்றேன். ஓகே, பட் இங்க பைப் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா this is separate word and this is separate word, ரெண்டும் செப்பரேட் வேர்ட். இதுல ஏதாவது ஒரு வேர்டு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இது ஆர் கண்டிஷன், இது அண்ட் இல்ல, இது ஆர்னு சொல்லுவாங்க. ஓகே, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இது வந்து பார்த்து ஆர், எய்தர் ஃபெடோரா ஆர் சோலாரிஸ், எனி ஒன் மேட்சஸ் யூ டிஸ்பிளே த அவுட்புட். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன், எனக்கு எந்த அவுட்புட்டுமே வரல. ஏன் அப்படின்னா இந்த பைப் சிம்பிள் இங்க யூஸ் பண்ணிருக்கேன்ல, இதுக்கு முன்னாடி ஸ்டார்ங்கிறது ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன், கேப்ங்கிறது யூஸ் பண்ணியிருப்பேன், டாலர்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே வந்து பார்த்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ். grep கமாண்ட்ல லிமிட்டட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அதுல யூஸ் பண்ண வேண்டிய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணி காமிச்சிட்டேன். ஸ்டார் ஒர்க் ஆச்சு, கேப் ஒர்க் ஆச்சு, டாலர் ஒர்க் ஆச்சு, கேப் டாலர்ல ஒர்க் ஆச்சு.
இப்போ இந்த பைப் வந்து பாத்தீங்கன்னா வந்து grep symbol grep commandல ஒர்க் ஆகல. So இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா if it is not working then no issues, you can use egrep. We have one more grep called egrep. அப்போ இந்த egrepங்கிறது என்னன்னா extended grep. It is the advanced for the grep command. Egrep accepts all regular expressions. Most famous interview question: what is difference between grep and egrep? So grep command we can search only the limited regular expressions. In egrep command we can check all regular expressions. Okay. இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். see the Solaris Fedora ரெண்டு லைன்மே எனக்கு எடுத்து வருதா? So you can use the egrep. If the egrep is not installed in a server, most install ஆயிருக்கும். Sometimes in interview they will ask what you will do if egrep is not installed in a server. Only grep command மட்டும் தான் install பண்ணிருக்காங்க. No issues, I will use the grep command, but I will use the extra option -uppercase E. uppercase E கொடுத்துரும் அப்படின்னா அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா வந்து எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ grepோட எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி we have grep commandலயே அது எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணலாம். ஓகே, இன்டர்வியூல சம்டைம்ஸ் they will ask egrep command சொன்னோம் அப்படின்னா if egrep command is not installed what you will do. No issues, I will use the same grep command, but I will use the option -uppercase of E. Uppercase E represents the extending the existing grep command. Got it? So in the egrep command வச்சு we can do the lot of operations. Okay, so lot of operations வந்து பண்ணலாம். Just உங்களுக்கு நான் simple regular expressions தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். Okay, but this is enough for doing our regular work. This is more than enough. So அப்போ grepல வந்து என்னென்ன grepலாம் பார்த்தோம்? நார்மல் grep பார்த்தோம், egrep பார்த்தோம். And also we have one more grep called zgrep. We have one more grep called zgrep. zgrepங்கிற கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஸ்பெசிஃபிக்கா இந்த zgrep கமாண்ட் இப்போ ஃபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து zip பண்ணியிருக்கும். ஃபைல்ஸ் வந்து zipped ஃபைலா வந்து பார்த்துருக்கும். அப்கமிங் கிளாஸஸ்ல zip அப்படின்னு என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, zip அப்படிங்கிறது கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்க ஃபைல். ஓகே, எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் grep.txtங்கிற ஃபைலை நான் zip பண்ணிட்டேன் அப்படின்னா grep.txt.gz அப்படின்னு இருக்கும். ஓகே, லெட்ஸ் ட்ரை. நோ இஷ்யூஸ். ஸோ zip I can use a gzip. ஓகே, ஜோ gzip யூஸ் பண்ணி நான் zip பண்ணிட்டேன். இப்போ லிஸ்ட் பண்ணி பார்க்குறேன். யூ கேன் see grep.txt.gz. இப்போ நீங்க நார்மலா grep கமாண்டை யூஸ் பண்ணி யூனிக்ஸ்கிற வேர்டை சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு grep.txt.gzன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூனிக்ஸ் பேட்டர்ன் காமிக்காது. ஸோ வாட் யூ ஷுட் கிவ், யூ கேன் கிவ் zgrep. zgrep command is used to check the patterns in a zipped file without unzipping the file. ஃபைலை அன்சிப் பண்ணாமையே அந்த ஃபைல்குள்ள இருக்கக்கூடிய பேட்டர்ன் நம்ம வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா zgrepன்னு வந்து யூஸ் பண்ணும். நார்மல் grepஓ egrepஓ யூஸ் ஆகாது. ஓகே, அண்ட் ஆல்சோ எனக்கு zipped ஃபைல் ஒன்று இருக்கு, கம்ப்ரஸ்டு ஃபைல் ஒன்று இருக்கு. அந்த கம்ப்ரஸ்டு ஃபைல cat கமாண்டை யூஸ் பண்ணி நீங்க வியூ பண்ணி பார்க்க முடியுமா? ஸோ இப்போ என்ன வருது பாருங்க, எனக்கு வியூ பண்ணி பார்க்க முடியல. ஐ எம் கெட்டிங் சம் அன்ஃபார்மேட்டட் லைன்ஸ். இப்போ இந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் zcat கமாண்ட். நார்மல் cat கமாண்ட் கொடுத்து நீங்க ஒரு zipped ஃபைலை பார்க்க முடியாது. அதுவே zcat கமாண்ட் கொடுத்து நீங்க ஒரு zipped ஃபைலை வந்து பார்க்கலாம். யூ கேன் ஏபிள் டு see the content inside a zipped file. ஓகே, ஜிப் பண்ணிருக்க ஃபைலுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பார்க்கணும் அப்படின்னா வித்தவுட் அன்சிப்பிங், அன்சிப் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் zcat. ஓகே, லெட்ஸ் see one scenario. ஒரு சினாரியோ பார்க்கலாம்.
how to display only the ordinary files in the current directory. கரண்ட் டைரக்டரிக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்டினரி ஃபைல்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். ஆர்டினரி ஃபைல்ஸ் அப்படிங்கிறது நார்மல் ஃபைல்ஸ். அப்போ கரண்ட் டைரக்டரிக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்டினரி ஃபைல்ஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? ஓகே, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா நார்மல் ஆர்டினரி ஃபைல்ஸா டைரக்டரி ஃபைல்ஸான்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஐ யூஸ் ls-l கமாண்ட். ls-l கமாண்ட் கொடுத்தோம்னா in first character you can see what type of file is this. ஃபர்ஸ்ட் கேரக்டருக்குள்ளார ஐஃபன் இருந்துச்சுன்னா இட் இஸ் த ஆர்டினரி ஃபைல். ஓகே, இப்போ டி இருந்துச்சுன்னா டைரக்டரி ஃபைல், எல் இருந்துச்சுன்னா லிங்க் ஃபைல். அப்போ இங்க என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா ஐ வாண்ட் டு லிஸ்ட் ஒன்லி த ஆர்டினரி ஃபைல். அப்போ என்ன பண்றேன், ls-l ஐம் கெட்டிங் த அவுட்புட். திஸ் அவுட்புட் நான் என்ன பண்றேன், grep கமாண்டுக்கு பாஸ் பண்றேன். grep கமாண்ட்ல என்ன சொல்றேன், ஸோ கோட்ஸ் மேண்டேட்டரி கிடையாது, எக்ஸாம்பிளுக்கு நான் கோட்ஸ் கொடுக்குறேன். ஸோ கேப் ஐஃபன், அப்போ ஐம் கெட்டிங் ஒன்லி த ஆர்டினரி ஃபைல்ஸ். இப்போ எனக்கு ஆர்டினரி ஃபைல்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணுதா? இல்ல எனக்கு டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வேணாம், ஐ வாண்ட் டு டிஸ்பிளே ஒன்லி த ஃபைல் நேம் அப்படின்னா தட் ஆல்சோ வி கேன் டூ. ஃபார் தட் ஐ யூஸ் சம் எக்ஸ்ட்ரா கமெண்ட்ஸ்லாம் தரணும். அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம் எப்படி ஒரு காலம் லாஸ்ட் காலமா இருக்குது இது ஃபைல் நேம். கரெக்டா இந்த லாஸ்ட் காலம் மட்டும் எப்படி தனியா பிரிச்சு எடுத்துட்டு வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, so this is the famous interview question, how to display only the ordinary files. Okay, so this is the command. Next பாருங்க, how to display only the directories. Okay, directory மட்டும் வந்து எப்படி டிஸ்ப்ளே பண்றது? The same command I am going to use, ls-l type symbol grep within quotes cap d. Okay, cap d ன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா it will display only the directory. Okay, so this is one of the method. எனக்கு directory மட்டும் display பண்றதுக்கு. And also we have one more method, ls-ld */. So this is also one of the famous method to display, ls-ld */. ஓகே, உங்களுக்கு நார்மலா ls கமாண்ட் கொடுக்கும்போது இந்த d1 d2 d3ங்கிறது நார்மலா தான் வந்து டிஸ்பிளே ஆகுது. பட் இது வந்து என்னது, ஒரு டைரக்டரி பார்த்து தானே. அப்போ எல்லா டைரக்டரி கீழே என்ன இருக்கும், ஸ்லாஷ் இருக்கும். அதாங்க சொல்லியிருக்கேன், ls-ld. ஓகே, எல்டிங்கிறது டைரக்டரி மட்டும் வந்து கொடுங்க. அதுல என்ன அப்படின்னா ஸ்டார்னா ஒன் ஆர் மோர் கேரக்டர்னு அர்த்தம். லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு ஐஃபன் ஸ்லாஷ் இருக்கிறது மட்டும் காமிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்போ ஸ்டாருக்கும் கேப்க்கும் இந்த இடத்துல என்ன டிஃபரன்ஸ்? ஸ்டார்ங்கிறத நீங்க முன்னாடி கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுக்குறீங்க ஜி ஸ்டார். ஓகே, ஸோ லைன் ஸ்டார்டிங்ல ஜி இருக்கிறது எல்லாமே வந்து அந்த வேர்டு ஸ்டார்டிங்ல இருக்க ஜி எடுத்துட்டு வருது. கேப்லயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கேப் ஜின்னு சொல்லி கொடுக்குறீங்க, இதுவே எனக்கு ஸ்டார்டிங்ல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேப் அப்படிங்கிறது ஃபைல்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு தான் யூஸ் ஆகுது. ஃபைல்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன, ஃபைல்குள்ள இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு லைன்லயும் ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணதை எடுத்துட்டு வா அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் கேப். அதுவே ஒரு ஃபைல் நேம், which means the command line argument commands, ஃபைல் நேம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபைல் நேமை வந்து பாத்தீங்கன்னா நீங்க டினோட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் த ஸ்டார். ஓகே, ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஃபைலுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் அக்சஸ் பண்ற கமாண்ட் grep கமாண்ட், scd கமாண்ட், இந்த கமாண்ட்ல தான் யூஸ் ஆகும். பட் இட் ஒர்க்ஸ் இன் ஆல் த கமாண்ட்ஸ். Okay, for example, rm command we discussed, ls command we discussed, in grep command we discussed. Okay, wc commandலயே ஒர்க் பண்ணும், நீங்க செக் பண்ணி பாருங்க. Got it? அப்போ இந்த ஸ்டார் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபைல் நேம் டைரக்டரி நேம் டினோட் பண்றதுக்கு, இந்த கேப் டாலர் கான்செப்ட் வந்து பண்ணது ஃபைலுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டை டினோட் பண்றதுக்கு. grep கமாண்ட்லயும் செட் கமாண்ட்லயும் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ இதை போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம்.
Got it? So, and also we discussed about tail command. ஸோ ஆல்ரெடி நம்ம டெய்ல் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் பார்த்துருந்தோம். ஸோ டெய்ல் கமாண்ட் அப்படிங்கிறது லாஸ்ட் மென்ஷன் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எடுத்துட்டு வரும்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ எனக்கு ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ டெய்ல். ஸோ இட் வில் டேக் no such file or directory. Oh, zipped file இருக்கா? Okay, and unzipping this. Okay, இப்போ நார்மல் grep ஆயிடுச்சு. So tail -3. Okay, so last 3 lines மட்டும் எனக்கு எடுத்து வந்துருக்கு. இப்போ ஒரு லாக் ஃபைல் அப்படின்னா அந்த ஃபைலுக்குள்ளார கண்டென்ட் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா எனக்கு கண்டென்ட் அப்டேட் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ எனக்கு ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் இருக்கு. அந்த பேங்கிங் அப்ளிகேஷன்ல யூஸ்வலா யாராவது ஒருத்தங்க லாகின் பண்ணுவாங்க, அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த அக்கௌண்ட்ல அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே, தே வில் டூ சம்திங். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் டூ சம்திங். இல்ல லாகின் பண்ணாம ஃபெயிலியரா இருக்கலாம். எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணும். ஒரு யூசர் எப்போ லாகின் பண்ண ட்ரை பண்ணாங்க, எத்தனை அட்டெம்ப்ட் வந்து பார்த்து ட்ரை பண்ணாங்க, எதனால லாகின் வந்து பார்த்து ஆகலை, அவங்களோட பாஸ்வேர்டு தப்புனால ஆகலையா, இல்லை மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருக்கும், மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் போட முடியாதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாகின் ஆக முடியலையா, இல்லை டைம் அவுட் ஆயிடுச்சா, எனக்கு வந்து அப்ளிகேஷன் லோடு அதிகமாகி எனக்கு வந்து உள்ள போகாம வந்து பார்த்து ஆயிடுச்சா, அப்படி உள்ள போயிட்டாங்கன்னா எந்தெந்த டேப்லாம் கிளிக் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, எல்லாத்தையுமே வந்து லாக் ஃபைலுக்குள்ள இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணும். அப்போ என் அப்ளிகேஷனை யாராவது ஒருத்தங்க யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறாங்க. அப்போ அந்த லாக் வந்து பாத்தீங்கன்னா வந்து உள்ள ஸ்டோரேஜ் ஆகிக்கிட்டே தான் இருக்க போகுது. அப்போ ஏதாவது எரர் எக்ஸிஸ்டிங்கா எரர் ஏதாவது வருதான்னு பார்க்கணும் அப்படின்னா டெய்ல் -10 இல்ல டெய்ல் கமாண்டை யூஸ் டெய்ல் -3 கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த ஸ்பெசிபிக் வந்து பாத்தீங்கன்னா வந்து லைன் தான் வரும். மறுபடியும் யூ கேன் கிவ் த டெய்ல் -3. ஏன்னா உள்ள அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா எகைன் அண்ட் எகைன் வந்து பார்த்து டெய்ல் -3 டெய்ல் -10 நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த டைம்ல அப்படி கொடுக்க தேவையில்ல. tail -f சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. இஃப் யூ கிவ் tail -f கமாண்ட் யூ கேன் see the continuous log information updating in a file. இங்க நமக்கு அந்த மாதிரி இல்ல. ஓகேங்க, பாருங்க எனக்கு இது வெளியில வரல. இதுக்கு முன்னாடி நீங்க tail கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிடும், இட் வில் கம் அவுட் ஃப்ரம் த கமாண்ட். அந்த கமாண்ட் விட்டு வெளியில வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த ப்ராம்ப்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ராம்ப்ட் வந்து போனது டிஸ்பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த ப்ராம்ப்ட் என்ன பண்ணும், டிஸ்பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ பாருங்க நான் சீனு சொல்லி கண்ட்ரோல் சி கொடுக்குற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது அப்டேட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ நார்மலா நான் டெய்ல் கமாண்ட் கொடுக்குறேன், டெய்ல் கமாண்ட் யூஸ் பண்ணி கடைசி 10 லைன் வந்து கொடுத்து என்ன ஆயிடுச்சு, எனக்கு ப்ராம்ப்ட் அடுத்த ப்ராம்ப்ட் வந்துச்சு, அடுத்த கமாண்ட் கொடுங்கன்னு சொல்லி இந்த கமாண்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுச்சு. பட் இஃப் ஐ கிவ் tail -f கமாண்ட், ஓகே இந்த ப்ராம்ப்ட் வந்து பண்ணாது எனக்கு எக்ஸிட் ஆகல, அடுத்ததுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அடுத்த லைன் ஏதாவது அப்டேட் ஆகுமான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கு. அடுத்த லைன் அப்டேட் ஆச்சுன்னா இது ஒன்று குறைஞ்சிரும், இங்க ஒன்று காமிக்கும். பிகாஸ் 10 லைன்ஸ் தான் காமிக்கும், ஏன்னா டிஃபால்ட்டா 10 லைன்ஸ் தான் காமிக்கும். இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யூ கேன் இன்க்ரீஸ். கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். ஸோ அப்போ லாக் அனாலிசிஸ் பண்றதுக்கு ரியல் டைம்ல grep கமாண்டும் tail -f கமாண்டும் வந்து யூஸ் பண்ணுவோம். எனக்கு அப்ளிகேஷன்லயோ சர்வர்லயோ இஷ்யூஸ் வருது அப்படின்னா லாக் அனாலிசிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த லாக் அனாலிசிஸ்க்கு நாம வந்து லினக்ஸ்ல grep கமாண்ட் tail -f கமாண்ட் இந்த 2 டிஃப்ரெண்ட் கமாண்ட்ஸையும் ஃப்ரீக்வெண்டா வந்து யூஸ் பண்ணுவோம். Okay, so this is how we have to do the log analysis. Thank you all.